என்னுடைய பரிசுத்த பலி ஒருபோதும் முன்பு போலவே இருக்காது. கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு என் உடலையும் இரத்தத்தையும் வெறும் ரொட்டி துண்டை போல என் மந்தையிடம் ஒப்படைத்து என் மகிமையை நிந்தித்தனர். என் உடலுக்கு மரியாதை கொடுத்து தகுதியான முறையில் என்னை தழுவிக் கொள்ளுங்கள். தூய திவ்ய நற்கருணையை மனித கைகளால் அவசங்கை படுத்தாமல் நாவில் பெற வேண்டும் என்பதையே நான் விரும்புகிறேன். தொற்று நோய் உங்களை நெருங்கி வருகிறது. அது அநேகரை பாதிக்கும் வகையில் பரவும். அந்த நோய் மிக விரைவாக பரவும் ஒன்றாகும். எனவே விமான பயணம் மற்றும் அனைத்து வகையான பொது போக்குவரத்தையும் நிறுத்தி வைக்க வேண்டியிருக்கும். துயர சம்பவங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வரும். திருச்சபையின் துன்புறுத்தல்கள் வரும். வானத்தில் இருந்து வரும் அடையாளங்கள் கடவுளை தேர்ந்தெடுக்க மக்களுக்கு உதவும். குழந்தைகள் கடவுளை பின்பற்ற வேண்டும் என்றால் ஜெபம் அவசியம். என் நற்கருணை பேழையை விட்டு விலகி போகாதே. உனக்கு என்னுடன் இருக்க இன்னும் மிக குறைந்த நேரமே உள்ளது. தொற்று நோய்கள் அல்லது கிருமிகளின் பெயரால் எனது கோயில்கள் மூடப்படும் போது எனது எதிரியின் ஊழியர்கள் இருளின் மக்கள் எனது வீடுகளை அழித்து கோயில்களை தீட்டுப்படுத்துவார்கள். அப்போது தானியேலின் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும். பல நாடுகளை கடல் ஆக்கிரமிக்கும். பூமியுடன் சூரியனின் நிலை இப்போது ஆபத்தான நிலையில் உள்ளது. துன்ப காலங்களில் உங்களுக்கு உதவுவதாக கூறி வரும் தலைவர்களின் வார்த்தைகளை நம்பாதீர்கள். கடவுளின் வார்த்தையை நம்புங்கள். உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு கற்பிக்க தயாராயிருங்கள். ஆவியானவர் வழி நடத்துவது போல நீங்கள் அவர்களை வழி நடத்துவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயங்களில் வாசமாயிருப்பார்.